சத்தீஸ்கரின் வடக்கு பஸ்தரில் உள்ள அபுஜ்மர் மலைப்பாங்கான வனப்பகுதியிலிருந்து நக்சலைட்டுகள் 170 பேர் சரணடைந்தனர். இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் இல்லாத பகுதியாக அதனை அறிவித்தார். ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுன சுவாமி தேவஸ்தானத்தில் பிரார்த்தனை செய்தேன். இந்தியர்களின் நல்வாழ்வு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என பிரதமர் மோடி கூறினார். கரூர் சம்பவம் நடந்து 19 நாட்களுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்துக்கு சென்றார். அப்போது கரூர் சம்பவத்தில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்தினருடன் விஜயை சந்தித்தனர். கடலூரில் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் வயலில் பெண்கள் களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மின்னல் தாக்கியதில் 4 பேர் பரிதாபமாக இறந்தனர். திருவண்ணாமலையிலும் வயலில் வேலை செய்த பெண் மின்னல் தாக்கி மரணமடைந்தார். தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சர்க்கரை, எண்ணெய், பருப்பு, ரவை, மைதா என 585 ரூபாய் மதிப்புள்ள இலவச தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார்.